May I now request Mr. H. Balagurusamy, BE Assistant Manager, Pune Elevator, Chennai for his speech. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு இந்த ஸ்டேஜ் ரொம்ப பழசு தான். இந்த ஸ்டேஜில் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், நிறையா டான்ஸ் ஆடியிருக்கிறேன், நிறையா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் இப்போ நிற்கிற இடம் எனக்கு புதுசு. ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் ஸ்கூலில். ஸோ இப்போ நான் இதை பற்றி ஃபஸ்ட்டு அருண் எனக்கு இன்வைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 30th ஆனுவல் டே அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் அனுப்பினேன். அதை பார்த்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டு. ஏன்னா நம்மளுக்கும் வயசாகிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா நான் 35 வயசு ஆயிடுச்சு. இந்த ஸ்கூலில் நான் 2வது பேட்ச்சு. ஸோ நான் நம்மளுக்கு வயசாகிட்டு அப்படின்னா 30வது ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு 34 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளோட ஸ்கூல் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, இப்போ எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கூலோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அருண்கிட்ட கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எதை பற்றி பேசுகிறது அப்படின்னா, நானே ஒரு உதாரணம் தான். ஆக்சுவலாக நம்ம ஸ்கூலில் இருந்து இப்போது அங்கே படிச்சுட்டு போனவங்க நிறைய பேர் டாக்டர்ஸ் ஆகிருக்காங்க, இன்ஜினியர்ஸ் ஆகிருக்காங்க, பெரிய பெரிய பொசிஷனில் இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ நானே ஒரு உதாரணமாக அதை சொல்லிக்கலாம். இப்போ நான் எதை பற்றி பேசணும் அப்படிங்கும்போது, எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி பேசுங்க, இப்போ உள்ள கல்வி முறை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒளிவாக சொல்லியிருந்தாங்க. அதாவது முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா காலத்துலலாம் 8வது 10வது படிச்சிருந்தா வேலை கொடுத்துருவாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வேலை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற கண்டிஷன் இருந்துச்சு. நம்ம அப்பாவோட தலைமுறையில் பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி முடித்தா வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு டிகிரி படிச்சிட்டாப்பா அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும், இல்லை ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ எங்கள் ஜென்ரேஷனில், அதாவது இந்த தலைமுறையில் பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், ஒரு போட்டித் தேர்வு எழுதி அந்த பட்டியலில் பேர் வந்தால் தான் கவர்மெண்ட் எக்ஸாமு. அப்படி இல்லைன்னா உனக்கு திறமை இருந்தால் மட்டும்தான் உனக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் அப்படி இருக்குது. இன்னும் ஃபியூச்சர் ஜென்ரேஷன், அதாவது இப்போ நம்ம இப்போ உட்காந்துருக்காங்களா பசங்க, இவங்களோட தலைமுறையெல்லாம் எப்படி இருக்கும்னா டெக்னாலஜி கூட போட்டி போடுற மாதிரி இருக்கும் அவங்களோட தலைமுறை. அதாவது ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளோட மொபைலை எடுத்துகிட்டு இப்போ அந்த எத்தனை மணிக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொன்னால் அந்த மொபைலே சொல்லிடும், உங்கள் ஊரில் 6லேருந்து 6:30 வரைக்கும் மழை பெய்யும், இவ்வளோ டைமில் வெயில் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது கூட போட்டி போடுற மாதிரி தான் உங்களோட பசங்க இருக்கணும். நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் அவங்களோட ஸ்கில், அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களோட திறமையை அதிகரிச்சுக்கணும். ஸோ அதுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வெறும் டிகிரி மட்டும் வச்சு இதுக்கு மேலே எதையுமே சாதிக்க முடியுமான்னா கிடையாது. இப்போ பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி பார்த்தீங்கன்னா சோகோ, ஹெச்சிஎல் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 10வது 12வது முடித்த பசங்களை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அவங்களோட திறமை அவங்களுக்கு தெரியுது. எப்படின்னா எல்கேஜிலேருந்து 12வது வரைக்கும் தான் அந்த பசங்களோட மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவங்களோட எதுனாலும் அவங்களோட ஈஸியாக லேர்ன் பண்ணிக்குவாங்க, கற்றுக்குவாங்க. அதே மாதிரி எந்த திறமை இருந்தாலும் இப்போ டெவலப் பண்ணிக்கலாங்கிற மென்டாலிட்டி எல்லா கம்பெனிகளுக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்க காலேஜ் போயிட்டாங்கன்னா அவங்க அது ஒரு கேரியரோட ஒரு அடுத்த குரோத்தே வழியாக அதை வச்சு அவங்க ஸ்கில் டெவலப் பண்ணுவாங்களாங்கிறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அதனால் இப்போ கம்பெனிகளை என்ன பண்ணுறாங்கன்னா 10வது 12வது முடித்த பசங்களை வேலைக்கு ரெக்ரூட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான ஸ்கில்லை டெவலப் பண்ணி அவங்க ஜாபுக்கு அமர்த்திக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் முக்கியமானது ஸ்கூலிங். இங்கே இப்போ எந்த இடத்துல படிக்கிறீங்க, இப்போ யூகேஜி எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் நீங்கள் படிக்கிறது தான் இப்போ உங்களுக்கு மெயின். அதில் நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஹிந்தி ஹிந்தி கற்றுக்க வேணாம், அந்த லாங்குவேஜ் கற்றுக்க வேண்டாம்னு சொல்லி. அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா மொழியும் கற்றுக்கணும், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி. அது உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். அதே மாதிரி எதுவுமே கூர்ந்து கவனித்து படிக்கணும், நிறைய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும். யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக பதில் சொல்ல தெரியல கூட அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறத தெரிஞ்சால் கூட நீங்கள் பெரிய ஆளாக ஆகிடலாம். இப்போ உள்ள சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. இப்போ அடுத்த தலைமுறைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கியான லெவலில் தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ ஒரு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகலாங்கிறதுல ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டமானது. அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய இதுன்னா, அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அதாவது கண்டிப்பாக நீ இதை தான் படிக்கணும், அதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லாமல் அவங்களுக்குள்ள திறமை என்ன இருக்கோ அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன், ஒரு குட்டி ஸ்டோரி தான். ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவருக்கு என்ன ஆசைன்னா நிறைய மிருகங்களை வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. ஸோ ஒரு காட்டுக்கு போகிறாரு. அவருக்கு எல்லா மிருகங்களும் வாங்கிட்டாரு, காட்டுக்கு போகிறாரு. காட்டில் பார்த்தீங்கன்னா யானை, சிங்கம் அப்படியெல்லாம் வச்சுருக்கு. அந்த குட்டி குட்டி யானை, அதுமாதிரி பெரிய யானைலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கயிறில் கட்டி ஒரு கம்பளை சுற்றி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதனால இந்த பணக்காரருக்கு பெரிய பயம், ஒரு சந்தேகம். அந்த பாகன்ட்ட போயிட்டு, எப்படி இந்த பெரிய யானை இது சின்ன கயிறு தான் கட்டி போட்டு அந்த குச்சியில் வச்சுருக்க, அது பாட்டு உடைக்காமல் பெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த பாகன்ட்ட அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அவர் சந்தேகமாக கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பாகன் பதில் சொல்கிறான், இல்லைங்கய்யா, அது சின்ன குட்டியாக இருக்கும்போது அந்த ஜன்னல் கயிறில் கட்டி அந்த கம்பில் குத்தி வச்சுருவேன், அது இழுத்து பார்க்கும், அதெல்லாம் முடியாது.
அதனால் குறிப்பிட்ட ஸ்டேஜ் அது வளர்ந்ததுக்கு அப்புறமா அதோட மனசில் வந்து என்ன வந்துருச்சுன்னா நம்மளால் அந்த கயிறை வந்து அறுக்க முடியாது, அதனால் நம்ம அப்படி நிற்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனசில் வந்து பதிந்துருச்சு. இதுக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ உங்களோட பசங்களும் அப்படி தான். உங்கள் பசங்களுக்கு வந்து நீங்கள் டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு நெகட்டிவ் அப்ரோச் கொடுக்கக்கூடாது. உன்னால் இதாக முடியும், சரி இது படிக்க முடியல அப்படின்னா இது அடுத்தது படி, இதான் உன்னால் முடியும் அப்படிங்கிற தாட்டை வந்து பசங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு இஷ்டப்படுறத படிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட ஸ்கில் வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளாடுறதுக்கு ஆர்வம் இருக்கும், ஃபுட்பால் விளாடுறதுக்கு ஆர்வம் இருக்கும், ஸ்விம்மிங் ஆர்வம் இருக்கும். ஸோ அதில் ஒரு கோச்சிங் இருந்தால் அதில் டெவலப் பண்ணி அதோட ஸ்கில்லை நீங்கள் வந்து வளர்த்து விடலாம். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு மட்டும்தான் அவங்கள ஒரு பேஸாக இருக்கும்னா கிடையாது, அவங்களோட ஸ்கில்லு தான் அவங்களுக்கு வந்து மெயின் இதாக இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியம். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான், பொறுமை வேணும். முதல்ல வந்து எல்லாருக்குமே இப்போ சொல்ல வேண்டியது வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நடுத்தர வயசில் ஒரு பையன் இருக்காரு, கொஞ்சம் வயசான ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன். ஃபுல்லாக லக்கேஜை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. 1 மணிக்கு போய் நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். பஸ் வரலங்கும் போது பஸ் லேட் ஆகிட்டு இல்லைன்னா வர லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அந்த பையனை அங்கே எங்கேயும் சுற்றிட்டு இருக்கு. அந்த பெரியவர் நிற்கிறாரு. ஆனால் பெரியவர் பக்கத்தில் கேட்காரு, பஸ் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு கேட்குறாரு. பக்கத்தில் இருக்கிற சொல்லுவார், இல்லையா இந்த பஸ்ஸை விட்டால் அடுத்து 3 மணிக்கு தான் பஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே அந்த பெரியவர் என்ன பண்ணாரு, 2:45 அலாரம் வச்சுட்டு பேசாமே படுத்துடுறாரு, அந்த பஸ் ஸ்டாண்டில் படுத்துடுறாரு. இந்த பையன் இருக்கான்ல, இவன் என்ன பண்ணுறான், அங்கேயும் சுற்றுறான், அங்கே சுற்றுறான், அங்கே ரோட்டுக்கு போகிறான், அங்கே போகிறான், சுற்றி போகிறான். ஏன்னா பஸ்ஸை இவனே உருவாக்குற மாதிரி அந்த 2 மணி நேரமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். கடைசி பார்த்தா 2:45 ஆச்சு. அவர் அலாரம் அடிச்சது எந்திரிச்சு கரெக்டாக 3 மணிக்கு பஸ் வந்து அவர் ஏறிட்டார். இவன் அங்கே சுற்றுனா டயர்டில் படுத்து விழுந்துட்டான். இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அந்த பொறுமை வேணும். நம்மளுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து இவ்வளோ டைம் கிடச்சி தான் நடக்கும் அப்படி தெரிஞ்சால் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம பதட்டப்பட்டாலோ ஸ்ட்ரெஸ்ஸு, இப்போ உள்ள பசங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் மாதிரி ஆயிடுது. இதை படிக்கணும், இதை டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க. அப்படி ப்ரெஷரில் இருந்து அவங்களோட ஹெல்த்து தான் பாதிக்கும். ரெண்டாவது வந்து அவங்களோட லைஃபோட அடுத்த குரோத்தை வந்து பாதிக்கும். ஸோ பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள பேரண்ட்ஸுக்கு அது மெயினாக சொல்கிறேன். ஏன்னா யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் பசங்களை வந்து ஒரு நல்ல திறமை ஃபஸ்ட் மார்க் எடுக்கலாம், 2ஆம் மார்க் எடுக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு மார்க் சிஸ்டம் கிடையாது நினைக்கிறேன், எல்லாமே கிரேடு சிஸ்டம் நினைக்கிறேன். ஏன்னா அதே பெரிய சந்தோஷம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பான், அடுத்து 5ஆம் ரேங்க் எடுத்திருப்பான், ஒரு 10ஆம் ரேங்க் எடுத்திருப்பான்னா ஒரு கம்பேரிசன் நடக்கும். அங்கே பாரு பக்கத்து வீட்டு பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான், நீ என்ன படிக்கிற அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு என்ன திறமை வருமோ அதான் படிக்க முடியும். இப்போ நம்ம உலகத்திலே பார்த்தீங்கன்னா 800 கோடி மக்கள் தொகையில் யாருக்குமே கைரேகை வந்து ஒரே கைரேகை இருக்காது, கடவுளோட படைப்பு அது. அதே மாதிரி ஒரு பையனுக்கு ஒரு திறமை இருக்குன்னா இன்னொருத்தனுக்கு வேறு திறமை இருக்கும். அதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவன் படிச்சுட்டான், அது மாதிரி நீயும் படி, அவன் மேலே வந்தான் பாரு, அதே மாதிரி நீயும் மேலே வரும்னு சொல்லிட்டு அது வந்து தயவு செய்து யாரும் பெற்றோர்கள் பண்ணாதீங்க. அவங்களுக்கு உள்ள ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் பையன் வந்து மேக்ஸில் 100 மார்க் எடுக்கிறான்னா பக்கத்து வீட்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் 100 மார்க் எடுப்பான். அவனுக்கு வந்து மேக்ஸ் வராது, உங்களுக்கு சயின்ஸ் வரும். அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு என்ன திறமை இருக்கோ அதை மட்டும் டெவலப் பண்ணுங்க. உனக்கு மேக்ஸ் வருதாப்பா, சரிப்பா அப்படின்னா பிஎஸ்சி மேக்ஸ் படி, இல்லைனா அதுக்கு அடுத்த மாதிரி சயின்டிஸ்ட் ஓரியன்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, அதில் பிஹெச்டி பண்ணுற மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி உனக்கு லைனை வந்து திருப்பி விடுங்க. இல்லைப்பா எனக்கு வந்து எதுவுமே மேக்ஸ் எனக்கு பயாலஜியில் வராதுன்னா அவனுக்கு அப்படின்னா இலக்கியத்தில் ஆர்வத்தில் இருக்குன்னா இலக்கியம், இல்லை வரலாறுல ஆர்வம் இருக்குன்னா வரலாறு, இல்லை பாலிடிக்ஸில் ஆர்வம் இருக்குன்னா பாலிடிக்ஸ். எதனால அவனுக்கு என்ன ஒரு ஆசைப்படுறாங்களோ அந்த வழியில் அவங்களுக்கு வந்து ஒரு வழியை அமைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மெயினாக வந்து கம்பேர் பண்ணாதீங்க தயவுசெய்து. வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது அப்படி தான். நம்ம வந்து பசங்க வந்து அதுக்காண்டி படிக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். படிக்கணும், அவனோட திறமை என்னதோ அதை தெரிஞ்சு படிக்கணும். இன்னைக்கு கண்டிப்பாக இதை தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இது வந்து என்னோட ரெண்டாவது ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன். அடுத்து வந்து ஃபெயிலியர் அக்செப்டன்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் அட்டம்ப்ட்ஸு ரொம்ப கேள்விப்பட்டது வந்து அதிகமாக இருக்குது. காரணம்னா பசங்களுக்கு வந்து ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணுற ஒரு மனநிலை இல்லை. ஏதாவது தோற்று போட்டோம்னா அப்படி ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுறது, அதே மாதிரி தான் இருக்கும். அது வந்து எங்கள் ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு திருவிழாவுக்கு போகிறோன்னா, இப்போ எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ போகிற வழியெல்லாம் கடையில் போகும்போது எல்லா கடையில் இருக்க எல்லா பொருளையும் கேட்போம், எனக்கு இந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும்னு சொல்லிட்டு. அப்போது சிம்பிளாக சொல்லுவாங்க, என்னென்ன வேணுமோ பார்த்து வச்சுக்க, திரும்பி வரும்போது வாங்குவோம். இது வந்து ஒரு காமனாக ஒரு ஃபார்முலாவாக வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே போகிற இதில் திரும்பி வரும்போது தூங்கிடுவோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா எதுவுமே வாங்கியிருக்க மாட்டோம். ஆனால் அடுத்த நாள் பார்த்தா நம்மளுக்கு அது அந்த பொருள்லாம் தேவையா இல்லையாங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் எப்படி தெரியுமா, அடம் பிடிச்சாது வாங்கிடணும். எனக்கு வந்து இந்த பொருள் கண்டிப்பாக வேணும், இல்லை இந்த பொருள் எனக்கு வேணும்னா அப்பா நம்ம காலத்தில் தான் வாங்கலை, நம்ம பசங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அது வந்து நல்லது தான், ஆனால் வந்து எல்லா விஷயத்துக்கும் நல்லது கிடையாது. பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃபெயிலியர் வேணும். அதாவது இது கிடைக்காதுன்னா கொஞ்சம் லேட்டாகி கிடைக்கும்பா, இல்லைனா இதை பண்ணால் கிடைக்கும், ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணால் தான் அவனுக்கு அடுத்து கிடைக்குங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து பசங்களுக்கு கிரியேட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டாலே அவன் வந்து லைஃப்பில் அடுத்து ஒரு பெரிய பிரச்சனையை பார்க்கும்போது அவன் வந்து பயப்பட மாட்டான். அவனுக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறக்கூடிய தைரியம் வந்துடும். அப்படி இல்லைன்னா அந்த பிரச்சனை வந்து அவனை சாப்பிட்றோம்.
அதனால் ஏதாவது ஒரு சின்ன ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும் பையங்களுக்கு தட்டி கொடுத்து சரிப்பா இல்லைன்னா விடப்பா பார்த்துக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுங்களேன், கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ நான் இந்த ஸ்கூலில் வந்து ஸ்கூல் டாப்பர், ஆக்சுவலாக எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதே ஸ்டேஜில் ஃபஸ்ட் ரேங்க் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் என்னோட திறமையில். ஸோ இப்போ வந்து நான் அதே மாதிரி நல்ல பொசிஷனில் இருக்கேன். இதே மாதிரி அதே ஸ்கூலில் 10வது ரேங்க் 11வது ரேங்க் எடுத்த பையன் இப்போ கவர்மெண்ட் லைஃபே அடுத்த குரோத்தை வந்து பாதிக்கும். ஸோ பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள பேரண்ட்ஸுக்கு அது மெயினாக சொல்கிறேன். ஏன்னா யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் பசங்களை வந்து ஒரு நல்ல திறமை ஃபஸ்ட் மார்க் எடுக்கலாம், 2ஆம் மார்க் எடுக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு மார்க் சிஸ்டம் கிடையாது நினைக்கிறேன், எல்லாமே கிரேடு சிஸ்டம் நினைக்கிறேன். ஏன்னா அதே பெரிய சந்தோஷம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பான், அடுத்து 5ஆம் ரேங்க் எடுத்திருப்பான், ஒரு 10ஆம் ரேங்க் எடுத்திருப்பான்னா ஒரு கம்பேரிசன் நடக்கும். அங்கே பாரு பக்கத்து வீட்டு பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான், நீ என்ன படிக்கிற அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு என்ன திறமை வருமோ அதான் படிக்க முடியும். இப்போ நம்ம உலகத்திலே பார்த்தீங்கன்னா 800 கோடி மக்கள் தொகையில் யாருக்குமே கைரேகை வந்து ஒரே கைரேகை இருக்காது. கடவுளோட படைப்பு அது. அதே மாதிரி ஒரு பையனுக்கு ஒரு திறமை இருக்குன்னா இன்னொருத்தனுக்கு வேற திறமை இருக்கும். அதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவன் படிச்சுட்டான், அது மாதிரி நீயும் படி, அவன் மேலே வந்துட்டான் பாரு, அதே மாதிரி நீயும் மேலே வந்து சொல்லிட்டு அது வந்து தயவு செய்து யாரும் பெற்றோர்கள் பண்ணாதீங்க. அவங்களுக்கு உள்ள ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் பையன் வந்து மேக்ஸில் 100 மார்க் எடுக்கிறான்னா பக்கத்து வீட்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் 100 மார்க் எடுப்பான். அவனுக்கு வந்து மேக்ஸ் வராது, உங்களுக்கு சயின்ஸ் வரும். அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு என்ன திறமை இருக்கோ அதை மட்டும் டெவலப் பண்ணுங்க. உனக்கு மேக்ஸ் வருதாப்பா, சரிப்பா அப்படின்னா பிஎஸ்சி மேக்ஸ் படி, இல்லைனா அதுக்கு அடுத்த மாதிரி சயின்டிஸ்ட் ஓரியன்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, அதில் பிஹெச்டி பண்ணுற மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி உனக்கு லைனை வந்து திருப்பி விடுங்க. இல்லைப்பா எனக்கு வந்து எதுவுமே மேக்ஸ் எனக்கு பயாலஜியில் வராதுன்னா அவனுக்கு அப்படின்னா இலக்கியம் ஆர்வத்தில் இருக்குன்னா இலக்கியம், இல்லை வரலாறுல ஆர்வம் இருக்குன்னா வரலாறு, அல்ல பாலிடிக்ஸில் ஆர்வம் இருக்குன்னா பாலிடிக்ஸ். எதனால அவனுக்கு என்ன ஒரு ஆசைப்படுறாங்களோ அந்த வழியில் அவங்களுக்கு வந்து ஒரு வழியை அமைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மெயினாக வந்து கம்பேர் பண்ணாதீங்க. தயவுசெய்து வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது அப்படி தான். நம்ம வந்து பசங்க வந்து அதுக்காண்டி படிக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். படிக்கணும். அவனோட திறமை என்னதோ அதை தெரிஞ்சு படிக்கணும். இன்னைக்கு கண்டிப்பாக இதை தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இது வந்து என்னோட ரெண்டாவது ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன். அடுத்து வந்து ஃபெயிலியர் அக்செப்டன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் அட்டம்ப்ட்ஸு ரொம்ப கேள்விப்பட்டது வந்து அதிகமாக இருக்குது. காரணம்னா பசங்களுக்கு வந்து ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணுற ஒரு மனநிலை இல்லை. ஏதாவது தோற்று போட்டோம்னா அப்படி ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுறது, அதே மாதிரி தான் இருக்கும். அது வந்து எங்கள் ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு திருவிழாவுக்கு போகிறோன்னா, இப்போ எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ போகிற வழியெல்லாம் கடையில் போகும்போது எல்லா கடையில் இருக்க எல்லா பொருளையும் கேட்போம், எனக்கு இந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும்னு சொல்லிட்டு. அப்போது சிம்பிளாக சொல்லுவாங்க, என்னென்ன வேணுமோ பார்த்து வச்சுக்க, திரும்பி வரும்போது வாங்குவோம். இது வந்து ஒரு காமனாக ஒரு ஃபார்முலாவாக வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே போகிற இதில் திரும்பி வரும்போது தூங்கிடுவோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா எதுவுமே வாங்கியிருக்க மாட்டோம். ஆனால் அடுத்த நாள் பார்த்தா நம்மளுக்கு அது அந்த பொருள்லாம் தேவையா இல்லையாங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் எப்படி தெரியுமா, அடம் பிடிச்சாது வாங்கிடணும். எனக்கு வந்து இந்த பொருள் கண்டிப்பாக வேணும், இல்லை இந்த பொருள் எனக்கு வேணும்னா அப்பான்னு நம்ம காலத்தில் தான் வாங்கலை, நம்ம பசங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அது வந்து நல்லது தான். ஆனால் வந்து எல்லா விஷயத்துக்கும் நல்லது கிடையாது. பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃபெயிலியர் வேணும். அதாவது இது கிடைக்காதுன்னா கொஞ்சம் லேட்டாகி கிடைக்கும்பா, இல்லைனா இதை பண்ணால் கிடைக்கும், ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணால் தான் அவனுக்கு அடுத்து கிடைக்குங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து பசங்களுக்கு கிரியேட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டாலே அவன் வந்து லைஃப்பில் அடுத்து ஒரு பெரிய பிரச்சனையை பார்க்கும்போது அவன் வந்து பயப்பட மாட்டான். அவனுக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறக்கூடிய தைரியம் வந்துடும். அப்படி இல்லைன்னா அந்த பிரச்சனை வந்து அவனை சாப்பிட்றோம். அதனால் ஏதாவது ஒரு சின்ன ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும் பையங்களுக்கு தட்டி கொடுத்து சரிப்பா இல்லைன்னா விடப்பா பார்த்துக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுங்களேன், கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ நான் இந்த ஸ்கூலில் வந்து ஸ்கூல் டாப்பர், ஆக்சுவலாக எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதே ஸ்டேஜில் ஃபஸ்ட் ரேங்க் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் என்னோட திறமையில். ஸோ இப்போ வந்து நான் அதே மாதிரி நல்ல பொசிஷனில் இருக்கேன். இதே மாதிரி அதே ஸ்கூலில் 10வது ரேங்க் 11வது ரேங்க் எடுத்த பையன் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கான் ஒரு பையன். ஆனால் கம்பேரிசன் பண்ணி பாருங்க, இப்போ என்னோட துறையில் நான் ஒரு இடத்துல மேலே வந்துட்டேன், அவனும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஒரு இப்போ ரெப்புடேஷன் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன், ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற அந்தஸ்தில் வந்துட்டான். காரணம் என்னென்னா அவனோட விடாமுயற்சி தான். விடாமுயற்சினா அஜித் படம் செய்யுங்க, அவனோட விடாமுயற்சி சொல்கிறேன். ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா 5 6 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஃபெயிலியர்லாம் அட்டன் பண்ணி அவனுக்கு வந்து மனம் வந்து பக்குவப்பட்டுரும். சரி ஓகே, இந்த எக்ஸாம்லாம் அடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாக இருக்கும், வாய்ப்புகள் வந்து எல்லா பக்கமும் நிறையா இருக்கும். அதை நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். அதனால் எந்த ஒரு ஃபெயிலியர் வந்தாலும் பசங்களை தட்டி கொடுத்து சரிப்பா அடுத்து வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்குவத்தை வந்து பசங்கள்கிட்ட வந்து கிரியேட் பண்ணுங்கள். அது முக்கியமாக சொல்லிடுறேன். கடைசியாக ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா ஏதாவது ஒரு இப்போ நிறைய பேரண்ட்ஸ்லாம் வந்திருப்பீங்க, நான் ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்து அறிவுரை சொன்னால் பிடிக்காது அப்படின்லாம்
கேட்கக்கூடிய மனநிலையிலையும் நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் நான் சொல்ல வேண்டியது வந்து ரொம்ப அடுத்த சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டி அடிப்பாங்க. அதாவது புகைப்பிடித்தல், மது அருந்துதல், அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரக்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம கண்ட்ரீஸில் வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கு. அதில் வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனை நீங்கள் மெயினாக பாதுகாக்க வேண்டியது, அவன் நல்லா படிக்கிறான், என்ன இதாக இருந்தாலும் செல்ஃப் டிசிப்ளின் வந்து கண்டிப்பாக வேணும். அந்த பசங்களுக்கு வந்து இதெல்லாம் தப்புப்பா அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. அதுமாதிரி பசங்க பொண்ணுங்க பழகிறது இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும்ப்பா, அந்த லிமிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. செல்ஃப் டிசிப்ளினாக பசங்களை வளங்க. அவங்க எஜுகேஷனை வந்து என்னாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து சம்பாதிக்கிற வந்து எவ்வளோ நாளும் சம்பாதிக்கலாம், எந்த ஸ்டேஜ்லாம் சம்பாதிக்கலாம். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து டைமே மாறும். ஒரு சிலருக்கு வந்து அந்த லைஃப்பில் வந்து மாறும். ஆனால் வந்து ட்ரக்ஸ் ஃப்ரீங்கிறது ஒரு இன்சிடென்ட்டில் அடிக்ட் ஆகிட்டாங்க, ஒரு ட்ரக்ஸில் வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க, பிடிச்சிட்டு இருக்கான், ஸ்மோக்கிங்கில் இருக்கான் அப்படின்னா அவனை வந்து அதுலேருந்து வெளியில் கொண்டு வரது கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டே வந்து பசங்களை வந்து நல்லது கிட்ட சொல்லி வளருங்க. மெயினாக பெற்றோர்கள் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டில் இப்படி இருக்குங்கிறனால பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை குடிக்கிறது தம் அடிக்கிற மாதிரி இருந்தால் உங்கள் பசங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம போய்ட்டு ஏன்டா நீ தண்ணி அடிக்கிற அப்படின்னு சொல்லி உங்கள் பசங்க கேட்டால் அவன் சிம்பிளாக சொல்லிடுவான், நீ ஏன் அடிக்கிறப்பா, இப்போ நான் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் அப்பா அந்த இப்போ நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டீங்க. இருக்கிற கொஞ்சம் மக்கள் வந்து அதை கம்மி பண்ணிவிடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவு அதை அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் தலைமுறையை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் தலைமுறை வந்து உங்களை பார்த்து வளரும். பசங்க வந்து அப்படின்னா யாராவது சொல்கிறத கேட்குறது அப்படிலாம் கிடையாது. நம்ம பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்களோ அதை அப்சர்வ் பண்ணி தான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், என் பையன் எப்போ பார்த்தாலும் மொபைல் பார்த்துட்டு இருக்கான், இல்லை எங்கே பார்த்தாலும் வீடியோ கேம் பண்ணிட்டு இருக்கான், இல்லை எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு இருக்கான்னா காரணம் என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அதான் மெயின் காரணம். ஏன்னா நம்ம ஒரு வேலையில் இருப்போம், பசங்களை இருப்போம், அந்த ஃபோனை பார்த்துட்டு நீ பாட்டு ஏதாவது சாப்பிடு, ஏதாவது ஃபோனை பார்த்து வைக்கணுங்கிறது. ஸோ எல்லாம் கடைசியில் பழையதுக்கு யார் மேலே போடுறதுன்னா பையன் மேலே போடுறது. பையன் ஃபுல்லாக ஃபோனை பார்த்துட்டு இருக்கான், ஃபுல்லாக இதை டிவி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். அதனால் எல்லா குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் எப்படி இருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் வரும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் செல்ஃப் டிசிப்ளினாக கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் பண்ணிங்கன்னா பசங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி வருவாங்க. அடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்லா ஆரோக்கியமான ஜென்ரேஷனை, நல்ல ஹெல்த்தியான ஜென்ரேஷனாக இருக்கும். அதேமாதிரி நல்லா அவங்க வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து உதாரணமாக இருப்பாங்க. கடைசியாக நான் சொல்லிக்கிறது வந்து சேஃப்டி. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் 3ல் இருக்குது. ஆக்சிடென்ட் லெவலில் வந்து அதிகமாக நடக்கிறதுல வந்து டாப் 3ல் இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஆக்சிடென்ட் நம்ம அதிகமாக நடக்கல. அதெல்லாம் வீடியோ வந்து கவரேஜ் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக காரணம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால. அதனால் தயவு செய்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு காமன் அட்வைஸ், ஒரு ஸ்கூல்லேருந்து சொல்லணும், ஒரு பொதுவான அட்வைஸ். எல்லாம் பெற்றோர்கள் இருப்பீங்க அப்படிங்கிறனால ட்ராவலில் இருக்கும்போது தயவு செய்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. காதில் இப்படி வச்சுட்டு சார்ஜிக்கிட்டு அப்படி வண்டி ஓட்டி அடுத்தவனை மேலே போய் இடிச்சு விட்றது. அவன் வந்து ஒழுங்காக போயிட்டு இருப்பான், இவங்க போயிட்டு அங்கே இடித்து கடைசி 2 பேருக்குமே இழப்பு வந்துடும். அதனால் சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு குயின் ஸ்கூல் அண்ட் அருண்ஜி, செல்வராஜ் சார் அண்ட் ஒலிவியா அண்ட் குயின்ஸ் மேரி மேடம் அண்ட் டிஎஸ்பி சார் அண்ட் பிரசன்ட் சார். தேங்க்யூ டு ஆல்.